வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு புது பயணத்தை தொடங்க போறோம். நாம பார்க்க போற இந்த ட்ரையலாஜி நாவலோட பேரு உள்ளிருந்து உதித்தவள். இது அந்த தொடங்கோட முதல் பாகம். கதைக்குள்ள போலாமா? அவள் பெயர் பவித்ரா. அவளோட அந்த கருகருன்னு எடுக்கிற கூந்தல அழகா பின்னி முன்னாடி போட்டிருந்தா. நெத்தியில வைரக்கல் மாதிரி ஒரு சின்ன கருப்பு பொட்டு. அன்னிக்கு அவ போட்டிருந்த அந்த மஞ்சள் நிற சுடிதார் அவ முகத்துக்கு இன்னும் ஒரு தனி பிரகாசத்தை கொடுத்துச்சு. தோள்ல புத்தகப்பை தொங்குது. ஆனா அந்த பையோட எடைய விட மனசுக்குள்ள இருந்த அந்த புது காலேஜ் கனவோட கனம்தான் அவளை கொஞ்சம் தள்ளாட வச்சுது. அது ஒரு சாதாரண காலை கிடையாதுங்க. பவித்ராவுக்கு அது ஒரு மறக்க முடியாத நாள். அந்த பிரம்மாண்டமான காலேஜ் வாசல்ல வந்து நிக்கும்போது அவ மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு. ஆனா ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைய போறமேங்கிற அந்த நடுக்கம் இருக்கே, அதுவும் கூடவே இருந்தது. உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அவளுக்கு அப்படியே திகைப்பா போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் புது முகங்கள், அங்க ஒரு இனிய இரைச்சல். அது வெறும் சத்தம் கிடையாது, இளமையோட கொண்டாட்டம். பவித்ரா கொஞ்சம் பயந்து போய் தன் பையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, ஹேமா எங்கடி இருக்கன்னு கத்துறா. இந்த புது உலகத்துல அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆறுதல் அவ தோழி ஹேமா மட்டும்தான். அப்போதான் திடீர்னு அங்க ஒரு சலசலப்பு. அந்த காலேஜ் மைய பகுதியில இருக்கிற ஆலமரத்தடியில சீனியர்ஸ் ஒரு 4 பேரு சேர்ந்துகிட்டு ரேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல இருந்த அந்த நக்கலான சிரிப்பை பார்த்த உடனே பவித்ராவுக்கு உள்ளுக்குள்ள பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, தனியா போனா மாட்டி போவோமோன்னு பயந்து போய் யாருக்கும் தெரியாம ஒதுங்கி போக பார்த்தா. சரியா அப்போதான் மக்களே, அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் அவன் முன்னாடி வந்து நின்னான். அவன் தோற்றம் இருக்கே, நிஜமாவே காலேஜ்ல இப்படி ஒரு பிரகாசமான முகத்தை யாரும் பார்க்க முடியாது. அப்படியே ஒரு சினிமா ஹீரோ மாதிரி. உயரமான உருவம், வெள்ளை டி-ஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ், முக்கியமா அவனோட அந்த கண்கள் பார்த்த உடனே மனச கணிக்கிற மாதிரி ஒரு தீர்க்கம். அவன் மெதுவா வந்து, ஹாய், நீங்க ஃபர்ஸ்ட் இயரான்னு கேட்டான். அவன் குரல்ல ஒரு மென்மை இருந்துச்சு. பவித்ரா மெதுவா தலையாட்டி, ஆமா நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான், என் பேரு ரிஷி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அப்புறம் மெதுவா குரலை தாழ்த்தி ரகசியமா பேசுறான். அங்க பாரு, சீனியர்ஸ் வேட்டையாடிட்டு இருக்காங்க. இப்போ தனியா போனா நாம கண்டிப்பா மாட்டிப்போம். அதனால ஒரு சின்ன ஐடியா, நாம 2 பேரும் ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே போவோம். அப்ப அவங்க கண்டுக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? பவித்ராவுக்கும் இது சரின்னு தோணுச்சு. ரிஷி அவகிட்ட சினிமாம பத்தி, புக்க பத்தி பேசிக்கிட்டே அவளோட பதற்றத்தை குறைச்சு கூட்டிட்டு போறான். பவித்ராவும் அப்பாடா தப்பிச்சோன்னு அந்த இடத்தை கடக்கும்போது, ஏய் இங்க வாங்க, ஒரு இடி முழக்க சத்தம். காசி, பிரவீன், நிஷான்னு 3 சீனியர்ஸ் இவங்கள மறிச்சிட்டாங்க. காசி ஒரு பயங்கரமான ஆளு. என்னடா எங்கள கண்டுக்காம போறீங்க, இங்க வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போங்கன்னு மிரட்டுறான். நிஷான்னு அந்த பொண்ணு, என்ன மேடம் வாய் திறக்க மாட்டீங்களோன்னு நக்கலா கேக்குறா. ரிஷி உடனே பயந்த மாதிரி நடிச்சு, வணக்கம் அண்ணா, வணக்கம் அக்கான்னு எல்லாருக்கும் விஷ் பண்றான். ஆனா பவித்ராவுக்கு கோபம் வருது. மரியாதையா பேசுங்கன்னு அவ குரலை உயர்த்துறா. இதனால கடுப்பான பிரவீன் மின்னல் வேகத்துல ரிஷியோட கன்னத்துல பலார்னு ஒரு அற விடுறான். பவித்ரா அதிர்ந்து போயிட்டா. சி, நிறுத்துங்க, நீங்க மனுஷங்களான்னு அலறா. நிஷா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, சரி இப்போ நீ இவனை கட்டிப்பிடிச்சா ஹக் பண்ணா தான் இவனை விடுவோம், இல்லனா இவனை அவ்ளோதான். பவித்ராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க என்ன மிருகங்களான்னு ஒரு பக்கம் ஆத்திரம், இன்னொரு பக்கம் ரிஷி அவளுக்காக அடி வாங்குறானேன்னு ஒரு கவலை. ரிஷி, வேண்டாம் பவி, இவங்க சொல்றத செய்யாதேன்னு வலியில கத்துறான். காசி அவனோட கைய முறுக்கி குடும்பப்படுத்துறான். கடைசில வேற வழியே இல்லாம பவித்ரா ஆவேசமா, இப்போ என்ன ஹக் தானே பண்ணணும், பண்றேன்னு சொல்லி ரிஷிய வேகமா கட்டிப்பிடிக்கிறா. அடுத்த நொடி அங்க பலத்த விசிலு சத்தம். எல்லாரும் கை தட்டுறாங்க. ரிஷி இப்போ கபடமா சிரிக்கிறான். பவித்ராவுக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சியோட விலகி நிக்கிறா. ரிஷி இப்போ அவளை பார்த்து கண்ணடிச்சிட்டு சொல்றான், டார்லிங், நானே சீனியர் தான், இவங்க எல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிராங்க் பண்ணதான் இப்படி நடிச்சோம். ஆனா நல்ல பூ மாதிரி கட்டிப்பிடிச்ச செல்லக்குட்டின்னு சொல்லி அவ கண்ணத்தை கிள்ள வரான். பவித்ரா மின்னல் வேகத்துல அவன் கைய தட்டி விடுறா. அவளுக்கு உலகமே சுத்துற மாதிரி இருக்கு. தன்னை காப்பாத்த வந்தவன்னு நம்பினா, ஆனா அவன் தன்னை பொதுவெளியில அவமானப்படுத்த பெட் கட்டி இப்படி பண்ணிருக்கானேன்னு நினைக்கும் போது அவளுக்கு பயங்கரமான ஆத்திரம். நிஷா அந்த 20,000 ரூபாய ரிஷி கிட்ட கொடுத்து, இந்தாடா நீ ஜெயிச்சிட்ட, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ண ஹக் பண்ண வச்சுட்ட செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க.
சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க பவித்ராவுக்கு தன் தன்மானமே குலைஞ்சது போல இருந்தது. ஆனா அந்த வலி இப்போ ஒரு வெறியா மாறுது. கண்கள் சிவக்க பல்ல கடிக்கிறா. ரிஷி, உனக்கு ஒரு நாள் இருக்குடா. இவ்ளோ பெரிய அவமானத்துக்கு பழி வாங்காம விடமாட்டேன். கல்லூரியோட முதல் நாள் ஒரு காதலோட ஆரம்பிக்கல மக்களே, ஒரு பெரிய வெறியோட ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க, காலேஜ் லைஃப்னாலே ஒரு ஜாலி கொண்டாட்டம் தான் நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல அது எப்படி ஒரு போர்க்களமா மாறுது பாருங்களேன். நம்ம பவி, அவ இன்னைக்கு இருக்கிற நிலைமை இருக்கே, அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கா. நேத்து நடந்த அந்த அவமானம் அவ நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு ஹேமா கிட்ட தன் ஆத்திரத்தை எப்படி கொட்டுறா பாருங்க. அவங்க மாணவர்கள் இல்ல ஹேமா, வெறும் பொறுக்கி கூட்டம். அத வேடிக்கை பாக்குற ஒரு கூட்டம். எவனுமே வாய் திறக்கல தெரியுமா. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது ஹேமா அப்படின்னு கத்தும்போது அவ கை காலெல்லாம் கோபத்துல நடுங்குது. பவிக்கு மத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை விட தன்மேலேயே ஒரு பெரிய கோபம். பாவம்னு நினைச்சு அவனை போய் கட்டிப்பிடிச்சேனே, என்னதான் சொல்லணும். எல்லாம் நாடகம்னு தெரிஞ்ச அப்புறமும் செருப்பு கழட்டி அடிக்காம சும்மா நின்னேனே, சி அப்படின்னு சொல்லி வருத்தத்துல கண்ணத்தை தடவிக்கிறா. பாவம் ஹேமா, அவளுக்கு பயம் வந்துருச்சு. விடுடி பவி, ஏதோ முதல் நாள் ராகிங்னு பண்ணிட்டாங்க, இத பெருசு பண்ண வேண்டாம், விட்டுடுன்னு சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா பவி விடுறதா இல்ல. எப்படி விட முடியும், நான் கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டுக்கு போவேன்னு பிடிவாதமா இருக்கா. அப்போதான் பக்கத்து டேபிள்ல இருந்து ஒரு பொண்ணு வர்றா. முகத்துல அப்படியே ஒரு பயம். மெதுவா பவிக்கிட்ட வந்து, மேனேஜ்மெண்ட்டுக்கு போகாதீங்க, போயும் பிரயோஜனம் இல்லன்னு சொல்றா. ஏன்னு கேட்டா, அந்த கேங் அப்படிப்பட்ட கேங்கா. காசியோட அப்பா காலேஜ் ஓனர், ரிஷியோட அம்மா பிரின்சிபல், நிஷாவோட அப்பா பெரிய அரசியல்வாதி. இப்படி ஒவ்வொருத்தரும் பின்னால பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அது உங்களுக்கு தான் ஆபத்து, இதோட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா அங்கிருந்து போயிடுறா. ஹேமாவுக்கு இப்போ இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. பாத்தியா, நமக்கு எதுக்கு இதெல்லாம்னு கேக்குறா. பவி யோசிக்கிறா. சட்டம் நமக்கு உதவாதுன்னா இந்த அவமானத்துக்கு என்னதான் தீர்வு? சரியா அந்த நேரம் ரிஷி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட கெத்தா கேண்டீன்குள்ள வர்றான். ஏதோ ஜோக் சொல்லி நிஷா சிரிச்சிட்டு வர்றத பார்த்ததும் பவிக்கு ரத்தம் கொதிக்குது. ரிஷியோட அந்த கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு அவளை இன்னும் சீண்டி பாக்குது. ஹேமா கைய பிடிச்சு தடுக்கிறா, வேணாம் பவின்னு. ஆனா பவி இன்னைக்கு யாரையும் மதிக்கிற நிலைமையில இல்ல. அந்த பிடிய உதறிட்டு நேரா ரிஷி முன்னாடி போய் நிக்கிறா. கேண்டீனே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சுங்க. கரண்டி சத்தம் கூட கேக்கல. உனக்கு என்ன பெரிய மயிர்னு நிலப்பா அப்படின்னு பவி ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. ரிஷி அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அவனோட அந்த வெற்றி சிரிப்பு மறைஞ்சு ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நிக்கிறான். பவி விடல. பொம்பளை பிள்ளைய கட்டிப்பிடிக்க என்ன வேணாலும் செய்வியா, பொறுக்கித்தனம் பண்றத வேற பெருமையா சொல்லிட்டு திரியறீங்களான்னு கேக்கும்போது அவ கண்ணுல அப்படியே நெருப்பு தெரிக்குது. பிரவீன் இடையில் வந்து எகிர்றான். நிஷா ஷட் அப்னு சீர்றா. ஆனா பவி யாரையும் விடல. நீ மூடிடி வெக்கங்கெட்டவளே, காதலிக்கிறவன் இன்னொரு பொண்ண கட்டிப்பிடிக்கிறத பாத்து ரசிக்கிற கேவலவாதிதானே நீன்னு நிஷாவ உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டா. காசி மிரட்டி பாக்குறான். ஆனா பவி, பாய் மட்டும் இல்லடா, கையும் நீளும். உன் அப்பன் காசுல தானே ஆடுறீங்க, இன்னொரு தடவை ராகிங்னு என் பக்கம் வந்தீங்க, அறுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பைய தூக்கி மாட்டிக்கிட்டு அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமா அங்கிருந்து போறா. மொத்த கேண்டீனும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. ஒரு ஜூனியர் பொண்ணு இப்படி பேசுவான்னு அவங்க கனவுல கூட நினைக்கல. காசியும் பிரவீனும் கோபத்துல துடிக்கிறாங்க. இவளை இன்னைக்கே டிசி கொடுத்து அனுப்பணும், இவளை என்ன பண்ணலாம்னு கொதிக்கிறாங்க. ஆனா ரிஷி, அவன் மட்டும் அமைதியா இருக்கான். அவனோட முகத்துல மெல்ல ஒரு புன்னகை அரும்புது. ஆனா அது சாதாரண சிரிப்பு இல்லங்க, ஒரு வேட்டைக்காரன் கண்ணுல தெரியற ஒரு क्रूரமான சிரிப்பு. எனக்கு அவ வேணும் அப்படின்னு ரிஷி நிதானமா சொல்றான். மும்போதே மத்த 3 பேருக்கும் சம ஷாக்கு. ரிஷி கூர்மையா சொல்றான், இத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு போனாலே அதே இடத்துல என் கால்ல விழுந்து கெஞ்சணும், ப்ளீஸ் ரிஷி என்ன மன்னிச்சிடுன்னு கதறணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். ரிஷி தன் சவால சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இனி என்ன நடக்க போகுது? பவியோட தைரியம் அவளை காப்பாத்துமா, இல்ல ரிஷியோட அந்த பழிவாங்கும் எண்ணத்துல அவ சிக்க போறாளா? காலேஜ்ல அவ்வளவு பெரிய சவால், அவ்வளவு ஆக்ரோஷம். ஆனா அதே அன்னைக்கு சாயங்காலம் ரிஷியோட இன்னொரு முகத்தை பாக்குறோம். ஹால்ல சாஞ்சுகிட்டு டிவி பாத்துட்டு இருக்கா ரிஷி. அவ அம்மா கமலா மேடம், அவங்கதான் அந்த காலேஜோட பிரின்சிபல். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே முகம் முழுக்க அலைச்சல் தெரியுது. தலைவலிக்குதுடா, ஒரு காஃபி போட்டு தரியான்னு கேக்குறாங்க. ரிஷி உடனே எந்திரிச்சு அம்மாவுக்கு காஃபி போட்டுட்டு வந்து தைலமும் தேய்ச்சு விடுறான். வெளியில அவன் எப்படி இருந்தாலும் அம்மானு வந்துட்டா அவன் ஒரு செல்ல பிள்ளைதான். அம்மாவுக்கும் பையனுக்கும் நடுவுல சின்னதா ஒரு பேச்சு போகுது. ரிஷியோட அப்பா மேல கமலா மேடத்துக்கு ஏதோ ஒரு பெரிய கசப்பு இருக்கு.
எனக்கு துரோகம் பண்ணவர் காசு எனக்கு வேண்டாம், ஏன் உழைப்பு போதும்னு அவங்க வைராகியமா இருக்காங்க. அப்போதான் கதவு தட்டப்படுது. கதவை திறந்த ரிஷிக்கு அப்படியே ஷாக்கு. வாசல்ல நிக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம பவி. இவளான அவ அதிர்ச்சியாகிறான், இவனான அவளும் உறைஞ்சு போறா. வேலைக்காரி பாரிஜாதம் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு பதிலா இன்னைக்கு பவி வேலைக்கு வந்திருக்கா. கமலா மேடம் அவகிட்ட ரொம்ப கனிவா பேசுறாங்க. என்னம்மா படிக்கிற வயசுல இந்த வேலையெல்லாம் பாக்குறன்னு கேக்குறப்போ பவி மெதுவா, படிக்கிறதுக்கு காசு தேவைப்படுதே மேடம்னு சொல்றா. அந்த வார்த்தையில அவ்வளவு வலி இருக்கு. ஆனா ரிஷியோ, அவ மனசுக்குள்ள அந்த வன்மம் இன்னும் குறையல. கமலா மேடம் உள்ள போனதும் சமையல் அறைக்குள்ள போய் பவிக்கிட்டு விஷத்தை கக்குறான். எதையாவது திருடணும்னு நினைச்ச அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். பவியும் சாதாரணமானவள் இல்லையே, மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்கன்னு திருப்பி கேக்குறான். உடனே ரிஷி அவளோட பலவீனத்தை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். நீ அதிகமா பேசுனா உன்னாலதான் அந்த பாரிஜாதம் வேலை போச்சுன்னு சொல்லி அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறான். பாவம் பவி பாரிஜாதம் அத்தைக்காக அமைதியா எல்லாத்தையும் சகிச்சுக்கிறா. ஆனா ரிஷி விடுறதா இல்ல. அவ கஷ்டப்பட்டு பாத்திரம் தேய்ச்சு முடிக்கும்போது வேணும்னே காஃபி குடிச்சிட்டு பாத்திரத்தை நடு ஹால்ல போட்டுட்டு போறான். அவ துணி துவைக்கும் போது நல்லா இருக்கிற சட்டைய கசக்கி போடுறான். அவ ஹால பெருக்கி முடிக்கும்போது ரவை சக்கரைன்னு எல்லாத்தையும் கொட்டி விடுறான். 9 மணி ஆகியும் அவளால சமைக்கவே முடியல. தூங்கி எதிர்ச்சு வந்த கமலா மேடம் இன்னும் சமைக்கலையான்னு கொஞ்சம் எரிச்சலா கேக்குறாங்க. பவி பதறி போய், இல்ல மேடம் இதோ பண்ணிடுறேன்னு சொல்லி 1/2 மணி நேரத்துல சூடா சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்றா. கமலா மேடம் சாப்பிட்டுட்டு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. உன் கைக்கு தங்க வளையலே போடலாம் பவித்ரா, அவ்வளவு ருசின்னு பாராட்டுறாங்க. ரிஷி இத பாத்துட்டு, அம்மா இப்படி யாரையும் பாராட்ட மாட்டாங்களே நீ யோசிச்சுக்கிட்டே பீட்சாவை திங்கிறான். அம்மா ஒரு வாய் ஊட்டி விடவும் ரிஷியாலேயே அந்த ருசிய கண்டுக்காம இருக்க முடியல. வாவ்னு சொல்லிடுறான். கமலா மேடம் பேசாம இவளையே சமையலுக்கு வச்சுக்கலாமான்னு ஏக்குறாங்க. பவி கிளம்பி போறப்போ அவ மனசுல ஒரு பக்கம் ஆறுதல், ரிஷியோட அம்மாவே பாராட்டிட்டாங்கன்னு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த விஷமக்கார ரிஷியை இந்த வீட்லயும் சந்திக்கணுமேங்கிற பயமும் கோபமும் அவளை துரத்துது. காலேஜ்ல தேர்தல் காய்ச்சல் ஆரம்பிச்சிருச்சுங்க. காலேஜ் சேர்மன் பதவிக்கு ரிஷிய நிக்க வைக்க அவனோட கேங் பிளான் பண்ணுது. முதல்ல எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்ன ரிஷி அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இந்த சேர்மன் பதவி கிடைச்சா அந்த அதிகாரத்தை வச்சு பவியை இன்னும் மிரட்டலாமே, அவளை தான் கால்ல விழ வைக்கலாமேன்னு ஒரு வஞ்சகமான கணக்கு போடுறான். சரி நான் நிக்கிறேன்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாளே பிரச்சாரம் அனல் பறக்குது. ரிஷி ஒவ்வொரு கிளாஸா போய் ஓட்டு கேக்குறான். அப்போ பவி இருக்கிற கிளாஸுக்கும் வர்றான். உள்ள நுழைஞ்ச உடனே ரிஷி ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறான் பாருங்க. எல்லார் முன்னாடியும் பவி கிட்ட போய், பவி ஐ எம் சாரி, அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான், விளையாட்டுக்கு செஞ்சாலும் அது உன்னை காயப்படுத்தியிருக்கோம், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். வாவ், ரிஷி எவ்ளோ நல்லவன், தப்ப ஒத்துக்கிறான் பாருன்னு அவனுக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பவிக்கு தெரியுமே இவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு. அவ சும்மா இருப்பாளா? டக்குன்னு எழுந்து, ஓட்டு பிச்சைக்காக தான் இந்த சாரி நாடகமா, ஆஸ்காரே கொடுக்கலாம், இந்த பாழாய் போன கன்றாவிய என்னால பாக்க முடியாதுன்னு கத்திட்டா அங்கிருந்து கிளம்புறா. ஆனா ரிஷி போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் பவிய தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன்தான் மன்னிப்பு கேக்குறான்ல, இவளுக்கு ஏன் இவ்ளோ திமிருன்னு அவளுக்கு எதிரா ஒரு அலை வீச ஆரம்பிக்குது. அன்னைக்கு சாயங்காலம் ரிஷி வீட்டுக்கு வேலைக்கு வரா பவி. ரிஷி பழையபடியே அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா, நான் ஓனர் நீ வேலைக்காரின்னு அதிகாரம் பண்றான். ஒரு கட்டத்துல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கிற பவி மேல ஒரு ஜக்கு தண்ணிய ஊத்துறான் ரிஷி. அவ்வளவுதான். அது வரைக்கும் பொறுமையா இருந்த பவி உடைஞ்சு போயிட்டான். கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கூட்டுது. அழுதுகிட்டே அவ கேக்குற கேள்விகள் இருக்கே, அது ரிஷிய அப்படியே உலுக்கிடுச்சு. நீங்க அடி வாங்குறீங்களேன்னு மனசு பொறுக்காம என் கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு உங்களை கட்டி புடிச்சேனே, ஆனா அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? விம்மி விம்மி அழுதுகிட்டே அவ சொல்ற விஷயம் ரிஷியோட நெஞ்ச தச்சுது. நேத்து ஒரு பையன் வந்து என்கிட்ட கேக்குறான், கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்க சம்மதம்னா எனக்கும் ஓகேன்னு கேக்குறான். எவ்ளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு என் கிளாஸ்ல எல்லாரும் என்ன திமிரு பிடிச்சவன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன, படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா நான் அப்படி இல்லங்க, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாதான் என் குடும்பம் தலை தூக்கும். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கதறி அழுதுட்டு திரும்பவும் பாத்திரம் தேய்க்கிற ஆரம்பிக்கிறா. ரிஷிக்கு ஒரு நிமிஷம் பேச்சே வரல. ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நிக்கிறான்.
பவியோட இந்த கண்ணீர அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அவள பழி வாங்கணும்னு நினைச்ச ரிஷியோட மனசுல இப்போ ஏதோ ஒரு உறுத்தல், ஒரு குற்ற உணர்ச்சி மெல்ல தலை தூக்குது. வேட்டைக்காரன் இப்போ வேட்டையாடப்பட்டவன் போல நிக்கிறான். அன்னைக்கு நைட்டு ரிஷிக்கு தூக்கமே வரலைங்க. அவனோட அந்த பெரிய ரூம்ல ஏசி காத்துல படுத்துக்கிட்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள பவியோட கண்ணீர் தான் அலமோதிட்டு இருக்கு. நிஷா மாதிரி ஆளுங்க அழுறதுக்கும் பவி அன்னைக்கு விம்மி விம்மி அழுததுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவன் உணர்ந்துட்டான். அவளோட படிப்பு தாகம், குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டம், இது எல்லாத்தையும் தன்னோட ஒரு அநாகரிகமான செயல் கேள்விக்குரிய ஆக்கிடுச்சேன்னு ரிஷி மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. அடுத்த நாள்ல இருந்து ரிஷி அப்படியே மாறிட்டான். வீட்ல அவளை தொந்தரவு பண்றத நிறுத்திட்டான். அவன்கிட்ட தெரிஞ்ச ஒரு மென்மை பவிக்கு ஆரம்பத்துல ஆச்சரியமா இருந்தாலும் அப்புறம் ஒரு பெரிய சந்தேகமா மாறிடுச்சு. இவன் ஏதோ புதுசா பிளான் போடுறானோன்னு அவ யோசிக்கிறா. ஆனா காலேஜ்ல ரிஷி இப்போ வேற மாதிரி. காசி வழக்கம் போல பவிய தரக்குறைவா பேசும்போது ரிஷி சட்டுன்னு குறுக்கிட்டு, யாரையும் தப்பா பேசாத காசின்னு அதட்டுறான். திமிரா இருக்காங்கன்னா அது அவங்க போட்டுக்கிட்டு ஒரு பாதுகாப்பு வளையமா கூட இருக்கலாம்னு அவன் சொல்லும்போது நிஷாவும் பிரவீனும் இத கேலி பண்றாங்க. ஆனா ரிஷிக்கு இப்போதான் புரியுது இந்த நட்பு எவ்வளவு ஆழமில்லாததுன்னு. அன்னைக்கு நைட்டு வீட்ல சாப்பிடும்போது ரிஷி மெதுவா, பவி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்ஸ் அப்படிங்கிறான். பவிக்கு இன்னும் அவன் மேல கோபம் குறையல. நீ என்ன சொன்னாலும் எலெக்ஷன்ல ஏன் ஓட்டு உனக்கு கிடையாதுன்னு வீராப்பா சொல்லிட்டு போறா. ரிஷி கோவப்படாம ஒரு சின்ன சிரிப்போட, உன் ஓட்டுக்காக நான் இத சொல்லல பவி, உன் சாப்பாடு பிடிச்சிருந்தது அதான் சொன்னேன்னு கள்ளமில்லாம சொல்றான். தேர்தல் நாளும் வந்துடுச்சு. விறுவிறுப்பான வாக்குப்பதிவு முடிஞ்சு ரிசல்ட் வருது. ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட். ரிஷி வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போறான். ரிஷி சோகமா நிக்கும்போது பவி வர்றா. ஒரு ஓட்டு, ஈவன் 1 vote மேட்டர்ஸ் ரிஷின்னு சொல்லிட்டு போறா. நிஷாவுக்கு பத்திக்கிட்டு வருது. உன் ஒரு ஓட்டு இல்லைங்கிறதுக்காக தான் அவன் தோத்துட்டானான்னு கத்துறா. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் வீட்ல பவி வேலைக்கு வந்தப்போ ரிஷி அவளை மறிச்சு நிக்கிறான். அவன் கண்ல ஒரு ஏமாற்றம். உன் மனசுல இடம் பிடிச்சிருந்தா இந்நேரம் உன் ஓட்டு எனக்கு கிடைச்சிருக்கும்னு வருத்தமா சொல்றான். அப்போதான் பவி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு சொல்றா, நான் உனக்குத்தான் ஓட்டு போட்டேன் ரிஷி. ரிஷிக்கு அப்படியே அதிர்ச்சி. என்ன சொல்றன்னு கேக்குறான். ஆமா, நீ எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்ட. அன்னைக்கு நான் அழுததுக்கு அப்புறம் என்ன தொந்தரவு பண்ணல. இது எல்லாம் நீ நடிச்சிருக்கலான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனா உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் உன்னை நம்புனேன்னு பவி சொல்லும்போது அவ கண்ல இருந்த அந்த உண்மை ரிஷிய உருக்கிடுச்சு. அவனோட ஈகோ, அதிகாரம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு. முதல் முறையா எந்த கபடமும் இல்லாம பவிய பார்த்து ஒரு அழகான புன்னகை பண்றான். நாம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, எல்லாம் மறந்துட்டு மனப்பூர்வமா மன்னிச்சுட்டு அப்படின்னு கேட்டுட்டு தன் கைய நீட்டுறான். ரிஷி அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். பவியும் அந்த புன்னகையை ஏத்துக்கிட்டு அவனோட கைய பற்றிக்கிறா. பவித்ரா, பவின்னு அவளும் சொல்றா. அந்த தொடுதல்ல அன்னைக்கு கேண்டீன்ல இருந்த ஆத்திரம் இல்ல, அந்த அதிகாரம் இல்ல, ஒரு அழகான புரிதல் இருந்தது. பகைமையில ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்போ ஒரு மென்மையான காதலா அங்க மலருது. காலேஜ்ல ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிக்கிறது, ஆனா காலேஜுக்கு வெளியில உயிர் தோழமையா பழகிறது. இது கேக்குறதுக்கே ஒரு த்ரில்லான விஷயம் இல்ல? ரிஷியும் பவியும் இப்போ அந்த ரகசிய உறவைத்தான் ரொம்ப அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க. சாயங்காலம் 1 மணி நேரம் அந்த சமையல் வேலை நேரம் இருக்கே, அது அவங்களுக்கான ஒரு தனி உலகம். அங்கதான் அவங்க மனசு விட்டு பேசிக்கிறாங்க. பவிய திரும்பவும் வீட்ல கொண்டு போய் விடுறது, வழியில தள்ளுவண்டி கடையில காளான், பானிபூரி சாப்பிடுறதுன்னு அவங்க நட்பு இப்போ ரொம்ப ஆழமா வளர்ந்துடுச்சு. ஆனா பவிக்கு ஒரு சந்தேகம். ரிஷி, நீ ஏன் நிஷாவை லவ் பண்றன்னு கேட்டுட்டா. ரிஷி மெதுவா அவன் பிளாஷ்பேக்க சொல்றா. 10வது படிக்கிறப்போ நிஷா மாதிரி ஒரு பெரிய இடத்து பொண்ணு, ஸ்கூல்லயே ஃபேமஸான ஒரு பொண்ணு தானா வந்து ஒரு சாதாரண பையன்கிட்ட காதல சொன்னது ரிஷிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி இருந்திருக்கு. நிஷா கூட இருந்தா தனக்கு ஒரு கெத்து கிடைக்கும்னு நினைச்சுதான் அவன் அந்த காதலை ஏத்துக்கிட்டு இருக்கான். இது காதலை விட ஒரு பெருமைக்காக ஆரம்பிச்ச உறவுன்னு பவிக்கு இப்ப புரியுது.
நிஷா வீட்டுக்குள்ள போயிட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனாலதான் ரிஷிக்கு இப்ப பவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இத பத்தி பேசும்போது ஆரம்பத்துல இருக்கிற ஆர்வம் போக போக குறைஞ்சிடும். அதனால புதுசா ஆரம்பிச்சிருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் இப்போ என்ஜாய் பண்றேன்னு ரிஷி சொல்ல பவியோட மனசுக்குள்ள ஒரு சின்ன மின்சாரம் பாயுது. அவளுக்கே தெரியாம ரிஷி மேல ஒரு ஈர்ப்பு வரத அவ உணர்றா. அப்பதான் அந்த பேச்சு வருது. காலேஜ் டூர். பணம் இல்ல, நான் வரலன்னு பவி சொன்னாலும் ரிஷி விடுறதா இல்ல. கடனா வாங்கிக்கோ, அப்புறம் திருப்பி குடுன்னு சொல்லி அவள வர வச்சுட்டான். கொடைக்கானல் போறதுக்கு எல்லாரும் பஸ் ஏறாங்க. அவ ஃப்ரெண்ட் ஹேமா வராததுனால அவளுக்கு டூர் வர இஷ்டமே இல்ல. நான் வீட்டுக்கு திரும்ப போறேன் இடம் பிடிக்க ரிஷி ஒரு முடிவுக்கு வரான். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ரிவீல். அவன் என்ன சொல்ல வரான்னு பவிக்கு புரியல. அவ யோசிக்கிறதுக்குள்ள அவளோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் முன்னாடி நிக்கிறான். கைஸ், இது பவி, ஷீ இஸ் மை நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னு ரிஷி சொன்னதும் மொத்த பஸ்ஸும் அப்படியே உறைஞ்சு போயிருச்சுங்க. காசி, பிரவீன், முக்கியமா நிஷா, இவங்க எல்லாருக்கும் தலை சுத்தாத குறைதான். எப்படி, எப்போ, என்ன நடக்குது இங்கன்னு அவங்க முகம் 1000 கேள்விகளை கேக்குது. ஆனா ரிஷி பவியோட கைய ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்கான். அவங்களுக்குள்ள இருந்த அந்த ரகசிய திரை விலகிடுச்சு. இனிமே இந்த கொடைக்கானல் டூர்ல என்ன நடக்க போகுது? நிஷா இத பாத்துட்டு சும்மா இருப்பாளா, இல்ல பவிக்கு புது பிரச்சனை ஆரம்பிக்க போகுதா? கொடைக்கானல் மலைப்பாதையில பஸ் ஏறிக்கிட்டு இருக்குங்க. ஆனா பஸ்ஸுக்குள்ள அனல் பறக்குது. கடைசி சீட்ல அந்த ராயல் கேங் உட்கார்ந்திருக்காங்க. பிரவீன் மெதுவா ரிஷி காதுல, மச்சான், அன்னைக்கு கேண்டீன்ல எடுத்த சபதத்தை நிறைவேற்றத்தானே பவி கூட நடிக்கிறன்னு கேக்குறான். ரிஷிக்கு கோபம் தலைக்கேறுது. அப்படியெல்லாம் இல்லடா, பவி நல்ல பொண்ணு, அவ கூட பழகி பார்த்தாதான் தெரியும்னு சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஆனா காசியும் நிஷாவும் இத நம்புற மாதிரி இல்ல. நிஷாவுக்கு வயிறு எரியுது. முன்னாடி தனியா உட்கார்ந்திருக்க பவி பக்கத்துல போய் ரிஷி உட்கார நிஷாவுக்கு அங்கேயே பிடிக்குது ஆத்திரம். நீ ஒரு சீனியர், ஏன் லவ்வர், ஒரு ஜூனியர் கூட போய் உட்கார்ந்துட்டு இருக்க, இது என்ன அநாகரிகம்னு கத்துறா. ரிஷி இப்போ ரொம்ப தெளிவா இருக்கான். லவ்வர்னா கண்ட்ரோல் பண்ணுவியா, ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். பவி பாவம், நிஷா, ரிஷி உங்க கூடவே வரட்டும், நீங்க போங்கன்னு ரொம்ப சாந்தமா சொல்றான். ஆனா நிஷா அடங்கல. நான் சொல்லி கேக்கல, அவ சொல்லதும் கேக்குற. என் தகுதிக்கு நிகரா இல்லாத உன்ன நான் விரும்பினேனே, அந்த நன்றி விசுவாசம் உன்கிட்ட இருக்கட்டும்னு ஒரு வார்த்தைய விட்டுட்டா பாருங்க. ரிஷி அப்படியே அதிர்ந்து போயிட்டான். தகுதி, விசுவாசம், இந்த வார்த்தைகள் அவனோட தன்மானத்தை சீண்டிடுச்சு. ரிஷி கோபத்துல கத்த, நிஷா அழுதுகிட்டே பின்னாடி போய் உட்கார்ந்துட்டா. பவி மெதுவா ரிஷி கைய பிடிச்சு, இப்போ வேண்டா ரிஷி, அப்புறம் பேசிக்கலாம்னு அவனை ஆசுவாசப்படுத்துறா. நிஷாவுக்கு தன் லவ்வரை விட பவி சொல்றதுக்கு ரிஷி மதிப்பு கொடுக்கறது இன்னும் வெறிய கலப்புது. மறுநாள் காலை கொடைக்கானல். அந்த ஏரிக்கரை ஓரமா இருக்கிற அழகான காட்டேஜ். பனிமூட்டம், பைன்மர வாசனைன்னு இடமே ரம்யமா இருக்கு. நைட்டு கேம்ப் ஃபயர் பத்த வைக்கிறாங்க. குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிற நிஷா கிட்ட போய் ரிஷி மெதுவா மன்னிப்பு கேக்குறான். நிஷாவும் மத்தவங்க முன்னாடி சீன் போட வேண்டான்னு ஏத்துக்கிறா. சரியா அப்போ பவி வர்றா. ரிஷி அவளை கூப்பிட்டு அவனுக்கும் நிஷாவுக்கும் நடுவுல உட்கார வைக்கிறான். நிஷாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. கை தள்ளாடுற மாதிரி நடிச்சு தன் கையில இருந்த சோடாவை அப்படியே பவி ட்ரெஸ் மேல கொட்டிட்டா. ஐயோ சாரி பவி, கவனிக்கலன்னு அந்த விஷம சிரிச்சோட சொல்றா. ஆனா ரிஷி இப்போ பழைய ரிஷி இல்லையே. நிஷா, என்ன பண்ற நீ, வேணும்னே தானே பண்ற, நீ எல்லார் முன்னாடியும் கர்ஜிக்கிறான். நிஷாவுக்கு அசிங்கமா போயிடுச்சு. அவளை கூட கண்டுக்காம தான் ஸ்வெட்டரை கழட்டி பவி தோல்ல போடுறான் ரிஷி. பாபவி, உன்னை ரூம்ல டிராப் பண்றேன்னு அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். நிஷா அந்த நெருப்பையே விரிச்சிட்டு பாத்துட்டு இருக்கா. அவ கண்ல தெரியற தீ அந்த கேம்ப் ஃபயரை விட அதிகமா இருக்கு. யார் இந்த பவி, அவளுக்காக என்ன அசிங்கப்படுத்துறியா? நிஷாவோட மனசுல இப்ப காதல் இல்ல, வன்மம் குடியேறிடுச்சு. கொடைக்கானல் குளிர விட அந்த ராத்திரி கேம்ப் ஃபயர்ல நடந்த சண்டை தான் ரொம்ப உக்கிரமா இருந்ததுங்க. பவி மேல சோடாவ கொட்டின நிஷாவ ரிஷி எல்லார் முன்னாடியும் திட்டிட்டு கூட்டிட்டு போனது அந்த ராயல் கேங்குக்கு பெரிய அவமானமா போச்சு. ரிஷி பவிய அவளோட ரூம்ல விட்டுட்டு திரும்ப வரும்போது பிரவீனும் காசியும் வழியில மறிச்சு நிக்கறாங்க. ஒரு ஜூனியர் பொண்ணுக்காக உன் லவ்வரையே திட்டுவியா, அவ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு பிரவீன் எகுறான். ஆனா ரிஷி இப்போ பழைய ரிஷி இல்லையே.
பவிய பத்தி தப்பா பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, பிடிக்கலனா போங்கடான்னு கர்ஜிக்கிறான். நிஷா ஓடி வந்து ரிஷிய தடுக்கிறா. எங்க கேங்க விட்டிக்கு அந்த பிச்சைக்காரி கூட போறியா, அவள உங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கான்னு கேட்டு பவியோட நடத்தைய ரொம்ப கேவலமா பேசுறா. அவ்ளோதான், ரிஷியோட நிதானம் தப்பிடுச்சு. பலார்னு நிஷா கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டான். நிஷா அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஒரு காதலன் தன்னை அடிப்பான்னு அவ கனவுல கூட நினைக்கல. ரிஷி அவளை அங்கேயே விட்டுட்டு பவிய கூட்டிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில ரிஷிக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கோபத்துல அடிச்சிருக்க கூடாதுன்னு சாரி கேட்க போறான். ஆனா அங்க அந்த 3 பேரும் சேர்ந்துகிட்டு ரிஷிய இன்னும் மட்டம் தட்டுறாங்க. அந்த பிச்சைக்காரி கூட ராத்திரி முழுக்க இருந்துட்டு இப்பதான் வரியான்னு காசி கேட்க, ரிஷிக்குள்ள இருந்த அந்த கடைசி நட்பு துளியும் செத்து போச்சு. ரொம்ப சந்தோஷம், நானும் உங்க கேங்ல இருந்து வெளியே வரேன், குட் பைன்னு சொல்லிட்டு புன்னகையோட வரான். இப்போ அவன் மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி நிம்மதி. பவிக்கு இது தெரிஞ்சு பதறி போறா. எதுக்கு ரிஷி எனக்காக இவ்ளோ பெரிய நட்ப முறிச்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறா. ரிஷி ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்றான். உன்னை தப்பா பேசுறவங்க சாவகாசம் எனக்கு தேவையில்ல பவின்னு. டூரோட மீதி நாட்கள் ரிஷி முழுக்க முழுக்க பவி கூடவே இருக்கான். அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி தர்றது, அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறதுன்னு அவளை ஒரு குழந்தையா பாத்துக்கிறான். ஒரு மலை உச்சியில உட்கார்ந்து அவளுக்கு ஒரு சூடான டீயை கொடுத்து, குளிர்தில்ல குடின்னு அவன் காட்டுற அந்த பரிவு இருக்கே, அது பவியோட மனசுக்குள்ள காதல துளிர்விட வச்சிடுச்சு. எனக்காக இவ்ளோ தூரம் ஒருத்தன் நிப்பானான்னு அவ கண்கள் கலங்குது. டூர் முடியிற நேரம் நிஷா கடைசி தடவையா வந்து அதிகாரம் பண்ண பாக்குறா. நான் தான் உன் லவர், இப்பவே என் கூட வான்னு கத்துறா. ரிஷி இப்போ ரொம்ப தெளிவா நிதானமா பேசுறான். நிஷா, அன்னிக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னைய சொல்லணும்னா உன் மேல எனக்கு காதலே இல்ல. உன் அந்தஸ்த பார்த்து ஒரு கெத்துக்காக தான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பொய் கௌரவம் தேவையில்லை. ஏன் இஷ்டப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். பிரேக்கப் பண்ணிக்கலாம், குட் பைன்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், நிஷா சிலையா நிக்கிறா. ஒரு பொய்யான உறவை உடைச்சு எரிஞ்சிட்டு ரிஷி இப்போ சுதந்திரமான பறவையா நிக்கிறான். அவனோட இந்த புது பயணத்துல பவி அவனோட கைய ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்கா. வெறும் ஈகோல ஆரம்பிச்ச ஒரு மோதல் இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு அன்புக்கு பாதை அமைச்சிருக்கு. கொடைக்கானல் டூர் முடிஞ்சு காலேஜ் திரும்பியாச்சு. ஆனா காலேஜ்ல இப்போ ஒரு நிசப்தம், ஒரு விதமான இறுக்கம். ரிஷி தன் மனசுக்குள்ள ஒரு தெளிவோட இருக்கும்போது பவி அவன்கிட்ட வந்து ஒரு குண்ட தூக்கி போடுறா. ரிஷி, இனிமே நம்ம பேசிக்க வேண்டாம். ரிஷிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. காரணம் என்னன்னு கேட்டா பவி சொல்ல மாட்டேங்கிறா. அடுத்த சில நாட்களா ரிஷி அவளை பின்தொடர்ந்து போறான். நூலகத்துல போய் பக்கத்துல உட்கார்ந்தா அவ எழுந்து போயிடுறா. கேண்டீன்ல பேச முயற்சி பண்ணா அவ காஃபிய வேகமா குடிச்சிட்டு ஓடிடுறா. ரிஷி இப்போ நிஜமாவே தனி மரமா நிக்கிறான். ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பகை, இன்னொரு பக்கம் நிஷாவோட பிரேக்கப். இப்போ பவியும் விலகி போயிட்டா. ரிஷி வீட்ல சோகமா இருக்கிறத பாத்துட்டு கமலா மேடம் கேக்குறாங்க. ரிஷி மனசு திறந்து எல்லாத்தையும் சொல்றான். பவி கூட பழகுனதுல இருந்துதான் ரிஷி உன் முகம் தெளிவா இருக்கு. அவளை இறந்துடாதேன்னு அம்மா கொடுத்த தைரியம் ரிஷிக்குள்ள ஒரு தெம்ப கொடுக்குது. ஒரு நாள் கேண்டீன்ல பவி தனியா அழுதுட்டு இருக்கிறத பார்த்த ரிஷிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நிஷா தினமும் பவிய பல பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறாளாம், கிண்டல் பண்றாளாம். பவி அத அமைதியா தாங்கிட்டு நிக்கிறா. ரிஷி ஓடி போய் கேக்குறான், நீ ஏன் பவி அமைதியா இருக்க? நீ எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியுமே. அப்பதான் பவி தன் மனசுக்குள்ள இருந்த அந்த ரகசியத்தை உடைக்கிறா. எனக்கு உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ரிஷி. நான் சண்டை போட்டா அது நம்மள இன்னும் நெருக்கமாக்கும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அதான் விலகி போயிடலான்னு முடிவு பண்ணேன். ரிஷிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஆத்திரம். நேரா நிஷாவோட கிளாஸுக்கே போறான். ஒரு பொண்ண தனியா பார்த்து பழி வாங்க உனக்கு எவ்வளவு தைரியம்னு கத்துறான். ஆனா மேனேஜ்மெண்ட் வழக்கம் போல நிஷாவோட செல்வாக்குக்கு பயந்து இந்த விஷயத்த அமுக்க பாக்குது. ரிஷிக்கு முதல் முறையே புரியுது இந்த உலகம் எவ்வளவு அநியாயமானதுன்னு. பவி சொல்றா, இதுதான் இங்க நடக்குது ரிஷி. இப்ப நீ வெளியில வந்து பாக்கும்போதுதான் இது புரியுது. அன்னைக்கு நைட்டு ரிஷி அவ அம்மா மேடம் கிட்ட சண்டையிடுறான். நீங்க ஒரு பிரின்சிபலா பவிக்கு நீதி வாங்கி தரணும், நிஷாவை தண்டிக்கணும் நான் ஆவேசமா பேசுறான். கமலா மேடமுக்கு தன் மகனை பாக்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்கு. கெத்து மாசுன்னு தெரிஞ்ச என் பையனா இது, இப்போ நீ மனுஷனா மாறிட்ட ரிஷி நீ நெகிழ்ந்து போறாங்க. அம்மா சம்மதம் சொன்னதும் ரிஷி உடனே பவிக்கு போன் பண்றான். நிஷா மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டேன் பவி, இனி யாரும் உன்னை தொட முடியாது. பவி இப்பவும் தயங்குறா. வேண்டா ரிஷி, உனக்கு எதுக்கு இவ்ளோ பிரச்சனை, என்ன தவிர்த்திடு. ரிஷி இப்போ தன் மனச மெதுவா திறக்கிறான். பவி, நீ எனக்காக தான் விலகி போறேன்னு சொன்னேன்.
ஆனா நான் ஏன் இவ்வளவு தூரம் உனக்காக போராடுறேன்னு யோசிச்சு பாரேன். எனக்கும் உன் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு பவி. உன்னை இழக்க எனக்கு இஷ்டம் இல்ல. போனோட அந்த பக்கம் அப்படியே நிசப்தம். ஆனா அந்த மௌனத்துல 1000 வார்த்தைகள் பரிமாறப்பட்டதுங்க. 2 பேரோட இதய துடிப்பும் அந்த சைலண்ட்ல ஒன்னாவே கேட்டுது. கல்லூரி வளாகமே இப்போ ஒரு புது மாற்றத்தை பாக்குதுங்க. நிஷாவுக்கு 1 வாரம் காலேஜ் வர தடை விதிச்சது அந்த பெரிய இடத்து பொண்ணுக்கே கிடைச்ச முதல் அடி. ஆனா ரிஷிக்கும் பவிக்கும் இப்போ எந்த மறைப்பும் இல்ல. அவங்க நட்பு இப்போ எல்லார் கண்ணு முன்னாடியும் ஒரு நிஜமான பந்தமா மாறிடுச்சு. அடுத்த நாள் காலையில பஸ் ஸ்டாப்ல பவிக்காக ரிஷி காத்துக்கிட்டு இருக்கான். பவி கொஞ்சம் தயக்கத்தோட வர்றா. இனிமே நீ ஏன் பஸ்ல வரணும், நாம 2 பேரும் ஒன்னாவே போலான்னு சொல்லி அவளை தான் பைக்ல கூட்டிட்டு போறான் ரிஷி. அந்த ஒரு பயணம் பவிக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு உணர்வு கொடுத்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்களேன். சாயங்காலம் ஆனா ஒரு சின்ன காஃபி ஷாப்ல 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு நாள் பவி தன்னோட அசைன்மெண்ட் பத்தி ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்கா. ரிஷி அவளையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். பவி, நீ பேசும்போது ஏன் என்ன பாக்குறதே இல்ல, வெக்கமான்னு ரிஷி கேக்கும்போது பவி அப்படியே திடுக்கிட்டு போறா. முகமெல்லாம் செக்க செவேருன்னு செவந்துடுச்சு. ரிஷி ரொம்ப ஆழமா அவ கண்ண பார்த்து பேசுறான். நீ எது பேசினாலும் கவனிப்பேன் பவி. ஆனா நீ ஏன் தயங்குற? உனக்கு என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னியே, அதுக்கப்புறமும் எதுக்கு இந்த தயக்கம்? பவி மெதுவா தன் மனச திறக்கிறா. ரிஷி, நமக்குள் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எனக்காக எல்லாரையும் எதிர்த்தது, அம்மாவையே சண்டைக்கு இழுத்தது, இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஆனா ரிஷி சொல்ற பதில் இருக்கே, அதுதாங்க உண்மையான காதல். இது நிஜம்தான் பவி. நான் கெத்து மாசுன்னு எதையோ தேடி ஓடினவன். ஆனா என் தனிமைய புரிஞ்சுகிட்டது நீதான். நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த போலியான கௌரவமும் தேவையில்ல. என் நிம்மதியே நீதான் அப்படின்னு ரிஷி சொல்லும்போது பவியோட மனசுல இருந்த கடைசி தடையும் உடைஞ்சு போயிடுச்சு. அந்த காஃபி டேபிளுக்கு நடுவுல அவங்க கைகள் சத்தமில்லாம ஒன்னு சேருது. இப்போ தினமும் நைட்டு போன்ல பேசிக்கிறாங்க. வெறும் ஹலோ ஹாய் இல்லிங்க, சமையல் குறிப்புல ஆரம்பிச்சு அவங்க குழந்தை பருவ கனவுகள், குடும்ப கஷ்டம்னு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு நாள் பவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ரிஷி தான் அம்மா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு சூப்ப தயார் பண்ணி அவ வீட்டுக்கே கொண்டு போய் தர்றான். அவனுக்காக பவி தன் தயக்கங்களை உதறிட்டா. அவளுக்காக ரிஷி தான் அகங்காரத்தை விட்டுட்டான். 2 வேற வேற உலகத்துல இருந்தவங்க இப்போ ஒளியால நிறைஞ்ச ஒரு புது உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. கடைசியா ரிஷி கேக்குறான், இன்னும் என் உலகத்துக்குள்ள வர தயங்குறியா பவி? பவி அவனோட கைய அழுத்தமா பிடிச்சுக்கிட்டு சொல்றா, இல்ல ரிஷி, உங்க கூட வாழ்றது எவ்வளவு சந்தோஷம்னு இப்பதான் தெரியுது. ஐ லவ் யூ. அந்த 3 வார்த்தை ரிஷியோட வாழ்க்கையே முழுமையாக்கிருச்சுங்க. அவங்க நட்போட வாசல் இப்போ காதலோட வாசலா மாறிடுச்சு. பகைமையில ஆரம்பிச்சு காதல்ல வந்து நிக்கிற இந்த ஜோடியோட பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்குல்ல? அமைதியான அந்த மாலை பொழுது, காஃபி ஷாப்புக்கு பின்னாடி இருக்கிற அழகான தோட்டம், அங்கதான் நம்ம ரிஷியும் பவியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரிஷி மெதுவா பவியோட கைய பிடிச்சுக்கிட்டு பேசுறான். பவி, அன்னைக்கு நீ ஒரு கெட்டவனை நம்பி ஓட்டு போட்ட பாரு, அந்த நம்பிக்கைதான் இன்னைக்கு என்ன ஒரு மனுஷனா மாத்திருக்கு. நான் தேடி அலைஞ்ச அந்த போலியான கெத்து மாஸ் எல்லாம் எனக்கு இப்போ தேவையில்ல. என் வாழ்க்கையோட விடியலே நீதான் பவி. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது அவன் குரல்ல அவ்வளவு ஒரு நேர்மை. பவியோட கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர். நீங்க இல்லாம போயிருவீங்களோன்னு பயந்துதான் இத்தனை நாள் உங்களை தவிர்த்தேன் ரிஷி. எனக்காக நீங்க எல்லாரையும் எதிர்த்து நிக்கும்போது என் கௌரவம் தான் உங்களுக்கு பெருசுன்னு நீங்க புரிய வைக்கும்போது அந்த அன்புக்கு முன்னாடி என் தயக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நானும் உங்களை லவ் பண்றேன் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிறா. ஆனா இந்த அழகான காதல ஒரு சுவருக்கு பின்னாடி இருந்து நிஷா பாத்துட்டு இருக்கா பாருங்க. அவ கண்ணுல அப்படியே வஞ்ச நெருப்பு. என்ன பிரிஞ்சு நீ அந்த பிச்சைக்காரி கூட வாழ்ந்துடுவியா? உங்களை எப்படியாவது பிரிச்சு காட்டுறேன்னு தனக்குள்ளேயே சபதம் போட்டுக்கிறா. அடுத்த நாள்ல இருந்தே பவிக்கு மறுபடியும் நரகத்தை காட்டுறா நிஷா. அவளோட புக்க கிழித்தது, சாப்பாட்டு பெட்டிய தூக்கி குப்பையில போடுறதுன்னு சின்ன பிள்ளைந்தனமா டார்ச்சர் பண்றா. ஆனா நம்ம பவி இப்போ பழைய பவி இல்லையே. ரிஷியோட காதல் அவளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கு. நிஷா முன்னாடி நேரா போய் நின்னு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட நேரடியா சண்டை போடு நிஷா, மத்தவங்க உடமை மேல உன் கோபத்தை காட்டாதேன்னு ரொம்ப போல்டா பேசுறா. அப்பதான் அங்க வரான் ரிஷி. நிஷாவோட கைய பிடிச்சு ஒரு ஓரமா இழுத்துட்டு போறான். நிஷா வழக்கம் போல எனக்கு நீதான் வேணும் ரிஷின்னு கத்த, ரிஷி அவ கண்ண பார்த்து நிதானமா ஒரு குண்ட தூக்கி போடுறான்.
நிஷா, நீ இவ்வளவு அழகா இருக்கேன்னு காலேஜ்ல எல்லாரும் உன் பின்னாடி அலையறாங்களே, ஆனா நீ உன் அப்பாவோட பணத்தை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இந்த அழக வரவழைச்சேங்கிற ரகசியம் எனக்கு தெரியும். இந்த உண்மை உன் ஃப்ரெண்ட்ஸ் காசிக்கும் பிரவீனுக்கும் தெரிஞ்சா உன் கௌரவம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அவ்வளவுதாங்க. நிஷாவோட முகம் அப்படியே ரத்தமே இல்லாம வெளுத்து போச்சு. அவளோட அத்தனை கர்வமும் அதிகாரமும் அந்த ஒரு ரகசியத்துல அடங்கி போயிடுச்சு. நீ பவிக்கு இனி ஒரு சின்ன தொல்லை கொடுத்தாலும் இந்த நிமிஷமே உன் ரகசியத்தை காலேஜ் முழுக்க உடைப்பேன்னு ரிஷி மிரட்டவும் நிஷா அப்படியே சுரண்டு போயிட்டா. சரி, இனி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தோத்து போன மனுஷியா அங்கிருந்து கிளம்பி போறா. இப்போ ரிஷியும் பவியும் ஒரு தனி உலகத்துல இருக்காங்க. அவங்க காதலுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. காசி, பிரவீன், நிஷா 3 பேரும் ஒரு பக்கம். ஆனா நம்ம பவியும் ரிஷியும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா அன்போட ஆழத்துல மூழ்கி போயிருக்காங்க. ரிஷிக்கும் பவிக்கும் இடையிலான அந்த அழகான காதலில் இப்போ ஒரு மெல்லிய விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்குங்க. மாஸ் கெத்துன்னு சுத்திட்டு இருந்த ரிஷி பவிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தப்போ இருந்த அந்த தெளிவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படியும் பிரிய மாட்டாங்கன்னு நினைச்ச அந்த நிஷாவோட ராயல் கேங் இப்போ மறுபடியும் ரிஷிய தங்களுக்குள்ள இழுத்துக்கிட்டாங்க. காசியும் பிரவீனும் ரிஷியோட பழைய ஈகோவை தட்டி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நட்புன்னா சண்டை வரும் மச்சான், அதெல்லாம் மறந்துடணும்னு அவங்க சொன்ன வார்த்தையில இருந்த சூழ்ச்சி ரிஷிக்கு புரியல. பவி இத பத்தி எச்சரிக்கும் போது ரிஷியோட ஈகோ முன்னாடி வந்து நிக்குது. என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்காதேன்னு அவன் சொல்லும்போது பவிக்கு அது பெரிய வலிய கொடுக்குது. காதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறத விட யாரு சொல்றது சரிங்கிற அந்த போட்டி வரும்போதுதான் நிம்மதி கொலைய ஆரம்பிக்கும். இங்க அதுதான் நடக்குது. ரிஷி தன் தியாகங்களை ஒரு பெரிய பட்டியல பவி முன்னாடி வைக்கிறான். நிஷாவை அடிச்சேன், ஃப்ரெண்ட்ஸ பகச்சுக்கிட்டேன், அம்மா கிட்ட சண்டை போட்டேன். இதெல்லாம் அவன் சொல்லும்போது பவிக்கு ஒரு விதமான குற்ற உணர்வு உண்டாகுது. நிஜமான காதல்ல தியாகங்கள் கணக்கு பார்க்கப்படாதுங்க. ஆனா ரிஷி இப்போ கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். பவி பாவம், ரிஷியை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தன் பக்கத்துல நியாயம் இருந்தும் ஒவ்வொரு முறையும் அவளே இறங்கி போய் மன்னிப்பு கேக்குறா. என் உலகமே நீதான் ரிஷின்னு அவ சொல்லும்போது உன் உலகமே நானா இருக்கணும்னு எதிர்பார்க்காதேன்னு அவ சொல்ற பதில் ரொம்ப கசப்பானது. சண்டை வரும்போதெல்லாம் பவி தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு அமைதியா போறா. ஆனா இந்த அமைதி ஒரு புயலுக்கான அறிகுறி தாங்க. தன்னம்பிக்கையை இழந்து தன் உணர்வுகளை குழி தோண்டி புதைச்சிட்டு ஒருத்தர் பண்ற காதல் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? ரிஷி மறுபடியும் அந்த பழைய நட்பு கூட்டத்துக்குள்ள போறது, பவிய ஒரு தேவையா மட்டும் பாக்குறதுன்னு கதை இப்போ ஒரு சிக்கலான இடத்துல நிக்குது. நம்ம பவி அவ உலகமே ரிஷின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா அந்த ரிஷி திடீர்னு ஒரு நாள் அப்படியே மாறிட்டான். அவள புறக்கணிக்கிறான், முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அதவிட கொடுமை, அந்த நிஷா கூட மறுபடியும் ஒட்டிக்கிட்டு கேண்டீன்ல உட்கார்ந்து அவ கையால ஊட்டி விடுறத ரசிச்சிட்டு இருக்கான். பவிக்கு தாங்க முடியல. அந்த துரோகத்தை நேரடியா கேட்க போறா. ரிஷி, என்ன நடக்குதுங்க? என் காதலோட விளையாடாதீங்கன்னு விம்மி விம்மி அழுறான். அந்த மௌனம் அவளை கொள்ளுது. ஆனா ரிஷி இப்போ அவன் முகத்துல வர்றது ஒரு கொடூரமான கோபம். நிறுத்து உன் நடிப்ப, துரோகி, என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி சில போட்டோக்களை பவி முகத்துல வீசி எறிறான். அது எவனோ ஒருத்தன் கூட அவன் நெருக்கமா இருக்கிற மாதிரி மார்ஃப் பண்ணப்பட்ட போட்டோக்கள். பவிக்கு அப்படியே தலை சுத்துது. நிஜமா நான் இல்ல ரிஷி, என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க, நான் அவன் காலை பிடிச்சு கெஞ்சுறா. ஆனா அங்கதான் அந்த கோரமான சம்பவம் நடக்குது. ரிஷி, காசி, பிரவீன் 3 பேரும் சேர்ந்து அசிங்கமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மச்சான், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், உன் கால்ல விழ வச்சுட்ட பாரு, நீ மாஸ்டான்னு பிரவீன் கத்தும்போதுதான் பவிக்கு அந்த பயங்கரமான உண்மை புரியுது. ரிஷி மெதுவா அவ காதுகிட்ட குனிஞ்சு, ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினதுக்கு உன்னை என் கால்ல விழ வைக்கணும்னு சபதம் எடுத்தேன். உன்னை நான் லவ் பண்ணல பவி, எல்லாமே நாடகம் அப்படின்னு அந்த விஷத்தை கக்குறான். நிஜமாவே அந்த க்ஷணமே பவியோட மொத்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சுங்க. தான் நேசிச்ச அந்த அன்பு வெறும் பழிவாங்கும் நாடகம்னு தெரிஞ்சப்போ அவ கண்ணீர் அப்படியே வத்தி போச்சு. மௌனமா எதையும் பேசாம அந்த இடத்த விட்டு நகர்றா. காதல், புனிதமா பார்க்கப்படுற அந்த அன்பு அந்த கல்லூரி வளாகத்துல அன்னைக்கு அநியாயமா ஒரு பழிவாங்கலுக்கு கொலையானதுதான் மிச்சம். இந்த துரோகம் பவியோட வாழ்க்கையை என்ன செய்ய போகுது? அவ இதுல இருந்து மீண்டு வருவாளா? அடுத்த பகுதியில பாப்போம். பவி உடைஞ்சு போயிருப்பான்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தன்னை ஏமாத்துனது ரிஷியோட தப்பு, அதுக்காக தாயே அவமானப்படணும்னு அவ தெளிவா ஆயிட்டா.
ஒரு கெட்ட கனவுல இருந்து முழிச்சுக்கிட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு ரொம்ப கம்பீரமா நகர்ந்து போறா. மறுநாள் காலேஜ். ரிஷியும் அவனோட கேங்கும் வாசல்லையே காத்துட்டு இருக்காங்க. பவி அழுதுகிட்டே வருவா, அவனை இன்னும் கிண்டல் பண்ணலான்னு பிளானு. ஆனா நம்ம பவி எப்படி வர்றா தெரியுமா? தலை நிமிர்ந்து சிங்கம் மாதிரி வர்றா. அவ முகத்துல ஒரு துளி பயமில்ல, தயக்கமில்ல. ரிஷிக்கு அப்படியே வயிறு எரியுது. அவன் எதிர்பார்த்த அந்த அழுகு அங்க இல்லையே. என்ன பவி, அன்னைக்கு அவ்ளோ கெஞ்சி அழுதியே, இன்னைக்கு இவ்ளோ தைரியமா வர்றன்னு ரிஷி நக்கலா கேக்குறான். ஆனா பவி கொடுத்த அந்த பதிலடி இருக்கே, சான்ஸே இல்லைங்க. நான் எதுக்கு அவமானப்படணும் ரிஷி? காதல் பண்ணது தப்பா, இல்ல உன்னை உண்மையா காதலிச்சது தப்பா? தப்பு பண்ணது நீ, ஏமாத்துனது நீ. அப்போ நீதானே தலகுனியணும்னு கேக்கும்போது ரிஷி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். நல்ல வேளை நீ என்ன போலியா காதலிச்ச. நிஜமா காதலிச்சிருந்தாதான் என் வாழ்க்கை வீணா போயிருக்கும். உன் டாக்ஸிக் நண்பர்கள், உன் குணம்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என் படிப்பையும் தொலைச்சிருப்பேன். இப்போ நான் தப்பிச்சேன்னு பவி சொல்லும்போது ரிஷியோட அந்த ஆண் அகங்காரம் சுக்கு நூறா உடையுது. கடைசியா ஒன்னு சொன்னா பாருங்க, ஒரு பொண்ணோட மனசுல விளையாடுன நீயும் உன்னை இப்படி வளர்த்த உங்க அம்மாவும் தான் இதுக்கு வேதனைப்படணும்னு. அந்த வார்த்தை ரிஷிய அப்படியே சுட்டெரிக்குது. கோவத்துல அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஆனா பவி அங்க நிக்கல. ஒரு வெற்றியாளரா தலை நிமிர்ந்து தன் வகுப்பறைக்குள்ள போறா. தன்னை பழிவாங்க நினைச்சவன் முன்னாடியே தன்னோட தன்னம்பிக்கையால அவனை தோற்கடிச்சிட்டா நம்ம பவி. பவியோட இந்த வைராக்கியம் அவளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகுது? ரிஷி பழிவாங்க நினைச்சிட்டு இப்போ தானே அவமானப்பட்டு நிக்கிறானே, அவன் அடுத்து என்ன செய்வான்? ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட்.